வணக்கம். வடக்கில் இடம்பெற்று வருகின்ற சமர்களின் காரணமாக அண்மைய காலங்களில் இடம்பெயர்ந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு பருவமழை கூட எதிரியாகிவிட்டது. உணவு மற்றும் இருப்பிட நெருக்கடிகளுக்கு வாழ்கின்ற இவர்களில் 190 பாடசாலைகளைச் சேர்ந்த 55,000 மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்களுக்கான மனிதாபிமான நடவடிக்கைகளை அரசு உட்பட பலதரப்பட்ட தரப்புகள் மேற்கொண்டு வந்தாலும் அங்கு நிலவுகின்ற யுத்தமும் காலநிலையும் இவர்களுக்கு பெரும் சவாலாக காணப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற இம்மக்களுக்கு தீர்வுகள் விரைவில் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். வரவு செலவு திட்டமும் எதிர்பார்ப்புகளும். இலங்கையில் மோசடி வஞ்ச கடத்தல் வணிகம். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் சமகால நெருக்கடிகளையும் மக்களது எதிர்பார்ப்புகளையும் இது தீர்த்து வைக்குமா என்பதில் பல கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இது வரவு செலவு திட்டம் குறித்த ஒரு பார்வை. 2009 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்டம் 980 பில்லியன் ரூபாய்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றம் மற்றும் அனர்த்த நிவாரண சேவைகளுக்காகவும், போக்குவரத்து, மின்சக்தி, எரிசக்தி துறைகளுக்காகவும், விவசாயம் மற்றும் கமநல சேவைகள், கல்வி, சுகாதாரம் போன்றவற்றிற்கான ஒதுக்கீடுகளும், உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகள் போன்ற துறைகளும் இதில் உள்ளடங்குவதோடு பாரிய தொகை பாதுகாப்பு மற்றும் யுத்த செலவினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு செலவினமானது 177 பில்லியன்களாக இருந்தாலும் 2004 ஆண்டு 50 பில்லியன்களாகவே இருந்தது. ஆகவே 3.5 மடங்கு அதிகரித்துள்ளது. உண்மையில் 2004 ஆண்டு இருந்த தொகை 2001 ஆண்டை விட குறைவாகவே இருந்தது. பாதுகாப்பு செலவினங்கள் போர் நிறுத்த காலப்பகுதியில் குறைவடைந்து இப்போது மீண்டும் துரிதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் இது அரசாங்க தரப்பிலான செலவினங்கள் மட்டுமே. விடுதலை புலிகள் தரப்பிலும் பாரிய பாதுகாப்பு செலவினங்கள் காணப்படுகின்றன. விடுதலை புலிகள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் இவை வரி அறவீடுகளாக உள்வாங்கப்படுகின்றன. விடுதலை புலிகள் தரப்பு குறித்து நமக்கு தெரியாது. ஆகவே பாதுகாப்பு செலவினமானது 177 பில்லியன்களுக்கும் அதிகமானதாகும். இரு தரப்பினரும் இலங்கையில் தான் இருக்கின்றனர். ஆகவே யுத்தம் இல்லாவிட்டால் இந்த செலவுகள் ஆக்கப்பூர்வ செயற்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். 177 பில்லியன்கள் மாத்திரமல்ல, விடுதலை புலிகளது செலவுகளும் இதில் உள்ளடங்கும். யுத்தம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் வளங்களையும் நேரடியாகவே விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. மேலும் இதன் விளைவுகள் மறைமுகமான இழப்புகளையும் தோற்றுவித்துள்ளதாக கலாநிதி ஹர்ஷ போன்றவர்கள் கருதுகின்றனர். தவறவிடப்பட்ட சந்தர்ப்பங்களான உல்லாச பிரயாணத்துறை, முதலீடுகள் என்பன மிக பாரிய மறைமுக விளைவுகளாக அமைந்தன. 1977 இலங்கையின் சிறந்த பொருளாதாரத்தில் பாரிய தனியார் தலைமைகளின் உள்ளீடுகளும் வெளிநாடுகளின் நேரடி முதலீடுகளும் இடம்பெற்றன. இந்த வளர்ச்சி 83 உச்சகட்ட வளர்ச்சி அடைந்ததோடு 83 ஆரம்பித்த யுத்தம் காரணமாக நிலைமை சரிய ஆரம்பித்தது. ஆகவே நாம் முதலீடுகளில் இழந்த சந்தர்ப்பங்களை கணக்கிட்டால் அது கவலைக்குரிய விடயம். ஏனெனில் நாம் மலேசியாவை விட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். பயங்கரவாத அச்சுறுத்தலினால் எதிர்கொண்டுள்ள யுத்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளதன் காரணமாக ஏராளமான நிதியை அதற்கு ஒதுக்குவதை தவிர மாற்று வழிகள் மிகவும் அரிதானதாகவே காணப்படுகின்றது என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாக காணப்படுகின்றது. මහා විශාල සහන ලබා ගන්නවා වගේම බලාපොරොත්තු වෙනවා වගේම මේ අභියෝගات එක තියෙන ප්‍රධාන කාරණාව තියෙන සහන ආරක්ෂා කර ගැනීම. ඒක මම හිතන්නේ අපි කවුරුත් වටහා ගත යුතුයි. මොකද එක පැත්තකින් අපි කියනවා මේ රටේ ත්‍රස්තවාදය පරාජය කරලා ඉක්මනට මේ රට නිදහස් කරලා දෙන්න. තවත් පැත්තකින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ හැම විටකම අපේ මේ මුදල් පසුම්බියට කීයක් හරි වැඩි වෙන්නේ කොහොමද? අපේ බත්පත් මං කියන්නේ ප්‍රශ්න විශාල වශයෙන් තියෙනවා. හැබැයි අපි සියලු දෙනා කැපවීමෙන් ජාතිය දිනවිය යුතු වකවානුවක තමයි මේ අයවැල් එකේ සකස් වෙන්නේ. අපි අභ්‍යන්තරව ලෝකේ ඉන්න ප්‍රබලම ත්‍රස්තවාදී සංවිධානය පරාජය කිරීමේ අභියෝගයත් එක්ක යන ආණ්ඩුවක්.
හැබැයි මේ මොකවත් නැති ආණ්ඩුවල දළදේශීය නිෂ්පාදිතයට සාපේක්ෂව බලන්න කියලා මම ආරාධනා කරනවා මේ චෝදනාව කරන අයට මේ ආරක්ෂක වියදම කීයද කියලා. எவ்வாறெனினும் இன்று அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவீனத்துக்கு மத்தியில் வாழ்கின்ற மக்கள் வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயம். இந்த நிலையில் கடந்த 28ஆம் திகதி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் ஐக்கிய தேசிய கட்சி ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டதோடு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வர்த்தக சமூகம் எதிர்பார்க்கும் விடயங்கள் குறித்தும் குரல் எழுப்பினர். ජීවත් වෙන ජීවන මිල පහළ දාන්න කියන අරමුණින් තමයි අපි මෙතෙන්ට ආවේ අද. පඩි වැඩි කරලා දෙන්න, ජීවන මිල අඩු කරලා දෙන්න. ජීවත් වෙන්න අමාරුයි රටේ ඉන්න හැමෝටම වගේ. விலை குறைக்கணும், சாமான் விலை குறைக்கணும், மக்களுக்கு கேஸ்ல இருந்து எல்லாம் விலை கூட இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. යුද්ධ කරන්නයි අපේ පාව දෙන්නයි බෑනේ. රජයේ සේකයන් හැමදාම බිල්ලට දීලා යුද්ධ ගෙනියන්න බෑ. යුද්ධ කරනවා යුද්ධ කරනවා. ඒ හින්දා අපිට හැමදාම අවුරුදු ගාණක්ම අපි මේ පඩිය පා කියලා බලන් ඉන්න බෑනේ. අපිට වැටුමක් තියෙනවා සාධාරණ. අපිට ඒ වැටුම හම්බ වෙන්නේ නැහැ. தேசிய சேவைகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த வர்த்தக சங்கங்களும் மக்களது சுமைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான வருமான அதிகரிப்பை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து கோஷங்களை எழுப்பினர். විරෝධතා ව්‍යාපාරය අපි දක්වන්නේ ප්‍රධාන වශයෙන්ම ආණ්ඩුව මේ රටේ වැඩ කරන ජනතාව අමතක කරලා තිබෙනවා. දැන් අයවැයෙන් අප්පුඩි ගහන්න රුපියල් 17,000ක් වැඩි කරනවා කියලා කියන්න පුළුවන්. හැබැයි මේ රටේ ජනතාවට ජීවත් වෙන්න අමාරුකම් ගොඩක් වැඩි වෙලා තිබෙනවා. විශේෂයෙන් වැඩ කරන ජනතාවට අඩුම ගානේ රුපියල් 7,500කවත් වැටුප් වැඩි කරන්න කියලා බල කරන්න තමයි මේ විරෝධතා ව්‍යාපාරය අද ක්‍රියාත්මක කරලා තිබෙන්නේ. අද මේ වෙනකොට මේ රටේ ජනතාව හැම පැත්තකින්ම පීඩාවට පත් වෙලා තිබෙනවා. வாழ்க்கை செலவே மக்களின் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆனால் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுத்தத்துக்கு மத்தியில் புதிய வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? 25% விலை அதிகரிப்பு உள்ள ஒரு நாட்டில் மக்கள் வாழ்க்கை நடத்துவதில் கடினத்தன்மைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். வருமானம் அதிகரிக்கப்படாமல் இருந்தால் மக்கள் தமது தேவைகளுக்கான செலவுகளை குறைக்க வேண்டி ஏற்படும். நடுத்தர வர்க்கத்தினர் உணவு மற்றும் உறைவிடத்திலேயே தமது பணத்தின் பெரும் பகுதியை செலவிடுகின்றனர். இவற்றை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே வருமானங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆசிரியர் எவ்வளவு சம்பளம் எடுக்கின்றார்? 16,000 தொடக்கம் 17,000 ரூபாய்கள். ஒருவேளை 5 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குடும்பத்தில் அவர் அல்லது அவள் மட்டுமே தொழில் செய்பவராக இருந்தால் எவ்வாறு அவர்கள் தமது வாழ்க்கையை நடத்த முடியும்? இலங்கை முடிவற்ற பொருளாதார பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது. பல தசாப்தங்களாக துண்டு விழும் வரவு செலவு திட்டத்தினால் கடன் கொடுக்கல் வாங்கல் மற்றும் அதிகரித்த பணவீக்கம் போன்றவற்றிற்கு முகம் கொடுத்துள்ளது. சிறந்த பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தியும் நீண்ட காலத்துக்கு சாதகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாத்திரமே நாட்டில் அனைத்தும் சீர்பெற்று அனைவரும் ஈடேற்றம் பெற முடியும்.